வணக்கம், நான் கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் என்னதான் பூச்செடி இருந்தாலும் பக்கத்து வீட்டில் உள்ள தோட்டத்தை போய் பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அளவே கிடையாது. இன்னைக்கு அவங்க வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அவங்களோட முன் தோட்டம். இங்கே பூஷாஸ் வச்சுருப்பாங்க. இந்த பூஷாஸ் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இது அவங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பூஷாஸாக. அது எவ்வளோ பெரிய புஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அவங்க ஒவ்வொரு தரையும் ட்ரிம் பண்ணி கரெக்டாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பல்ப் ரிலேட்டடாக பிளான்ஸும் வச்சுருப்பாங்க. இது அவங்களோட பின்தோட்டம். அவங்க பின்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பூக்கள், ஷ்ரப்ஸ், அதாவது ஃப்ளவர்ஸ் அண்ட் எவர்கிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக இருக்கும் அவங்களுடைய கார்டனில். அதே மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்ஸும் இருக்கும். இந்த டெய்ஸி எனக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்த்தா ரீசண்டாக அவங்க பையன் வுட்டில், அதாவது ரீசைக்ளிங் வுட்டில் மேக் பண்ண பிளான்டர். அவங்களோட கார்டனோட சிறப்பை எப்படின்னா, எல்லா இடத்துலையும் கலர் இருக்கும். அதாவது ஆல் இயர் ரவுண்டுமே அவங்க கார்டனில் ஒரு கலர் இருக்கும். அது எவர்கிரீனாக கூட இருக்கலாம். அதே மாதிரி வின்டர்லையும் அவங்க கார்டனில் பார்த்தோம்னா நிறைய க்ரீனாக இருக்கும். ஏன்னா அந்த எவர்கிரீன் அவன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த தோட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட தோட்டம் நான் மெயின்லி எனக்கு எவர்கிரீன் மிக்ஸ்டாக அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் ஃபுல்லாக பூந்தோட்டமாகவும் காய்கறி தோட்டம் பேஸ்டாகவும் இருக்கும். இவங்க தோட்டத்தில் பாருங்கள், அந்த பூக்களுக்கு இடையிலேயே நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, கார்டன் ஆர்னமெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இது சாண்டா கிளாஸோட அவரோட ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி உள்ளது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அணிலுக்கு தனியாக ஃபுட்டு வச்சுருப்பாங்க, பறவைங்களுக்கு தனியாக ஃபுட்டு வச்சுருப்பாங்க, லேடி பக் தனியாக ஹவுஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க நிறையவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்க இங்கிலீஷுங்கிறதுனால அவங்களுக்கு நம்மளை விட நிறைய நாலேஜ் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தோட்டத்தில். இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்த்தா ஒலியண்டர், அதாவது நம்ம ஒரு அரளி. என்கிட்ட சிகப்பு அரளி இருக்கும், சிவப்பு கலர் அரளி இருக்கும். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அரளி இருக்குது. இது அவங்க பாட்டில் தான் இனிஷியலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சாயிலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அரளிப்பூ வைக்கணும், பாட்லேயும் வச்சு வளர்க்கலாம். ஆனால் அரளிப்பூ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரமாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க லோரல் ஹெட்ஜ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, லோரல் ஹெட்ஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது பே லோரல் நம்ம குக்கிங் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஹெட்ஜ் லோரல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பாய்சன் சொல்கிறாங்க. அதாவது ஹெட்ஜில் இது ஹெட்ஜ் ஃபுல்லாக நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது எவர்கிரீன்ங்கிறதுனால இந்த லோரலை எவர்கிரீனுக்கா, ஹெட்ஜுக்கு, இது மாதிரி பார்டரிங்க்கு பயன்படுத்துவாங்க. இந்த ஒயிட் கலர் அரளிப்பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு பல்ப்ஸும் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற பல்ப்ஸ்லாம் சிலது எனக்கு நேமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க வித்தியாசமான அதாவது நம்ம யூகேவோட பாரம்பரியமாக உள்ள பிளான்ஸ் எல்லாம் அவங்க தோட்டத்தில் நிறையவே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பேர்ட்ஸ்க்கு ஃபீட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு சின்ன ஷேட்டு போட்டிருப்பாங்க. அங்கே நிறைய ஒரு 5 வகையான ரோஜாப்பூ அப்படியே லைனாக வச்சுருப்பாங்க. இப்போ 3 தான் பூத்து இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒரு 5க்கு மேலேயே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ரோசஸை அப்படியே ரோவாக வச்சுருப்பாங்க, அதாவது பேக் சைடில். அதே மாதிரி பாருங்கள், அந்த வுட்டில் எவ்வளோ அழகான ஒரு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பின்னாடி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அவங்க தோட்டத்தில் இருக்கும். இந்த பார்த்துட்டு இருக்க ரோஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா டியூரிங் ஸ்ப்ரிங் டைமில் ஃபுல் டேஃபோடைல்ஸ் பூத்து இருக்கும். அதே மாதிரி டியூலிப்ஸும் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளான்ஸ் பேர் என்னென்னா ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. அது இப்போ பூக்காது, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கர்வான ஒரு அழகான ஆர்ச்சில் ஸ்டார் ஜாஸ்மின் போட்டு அதை கிளைமர் மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு சின்ன டெக்கிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஏரியாவில் எப்போவுமே அவங்க நீட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மிக்ஸ்டு வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஒரு ட்ராபிக்கல் கார்டன் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பாம் ட்ரீயாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருப்பாங்க, காடி லைன் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி
அந்த ஒரு வாழை மரம் தெரியுது பார்த்தீங்களா? அது என்னன்னா நான் குடுத்தது தான். இங்க பாருங்க, அது சின்ன 2 கார்னர்ல ஒரு அழகா ஒரு சின்ன பாட் வச்சு அதில பூஷாஸ் இருக்கும். இந்த அவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, பாட்லயே எல்லா பிளான்ட்ஸ் வச்சு வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது, அவங்க தோட்டம் எப்பவுமே கலரா இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பிளான்ட் சேர்த்துட்டு அத கொண்டு போய் உள்ள வச்சு, அதாவது அந்த இடம் காஞ்சு போய் இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாரி பாட்ல வச்சு இந்த பிளான்ஸ் முடிஞ்ச உடனே கொண்டு போய் கராஜில் வச்சு வச்சு இப்படி மூவ் பண்ணி வைக்கிறதுனால அவங்க தோட்டம் எப்போவுமே கலராகவே இருந்துக்கிட்டு இருக்கும். வந்து தக்காளி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன சின்ன உடன் ஆர்னமெண்ட்ஸ் தான், சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ், கார்டன் ஆர்னமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து சக்குலண்ட் பிளான்ட்டுங்க. இது வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சாலே போதும். இதுக்கெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மண்ணில் வச்ச உடனே நல்லா வந்துருச்சு. இங்கே பக்கத்தில் பேம்பு இருக்குது பார்த்தீங்களா, காடிலைன். இது வந்து பூ பூக்குதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தேன், ஒரு நல்ல அழகான பூ நல்ல சூப்பராக பூத்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க தோட்டத்தில் அந்த கல்லெல்லாம், அதாவது டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம போடும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வீட்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் வீட்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு நம்ம கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு வீட்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். இங்கே தக்காளி பழம் இருக்குது. இந்த பூஷா வந்து ஒரு கட்டிங்லேருந்து அவங்க வச்சாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஒரு கட்டிங் நான் பூஷா எடுத்திருக்கேன், அதை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பேம்பு பாருங்கள், எனக்கும் ஒரு பேம்பு தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதாவது மூங்கில் இங்கே நல்லாவே வளரும். அங்கே வச்சு அந்த தண்ணி பக்கத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு எலிஃபென்ட் ஃபேமிலியே உட்காந்துருக்குது. இங்கே பாருங்கள், 2 பேர் வந்து சீசாவில் வந்து ஆடிட்டு இருக்கா மாதிரி. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளுமே க்ரியேட்டிவாக நம்ம வீட்டில் கூட இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. இது வந்து பேர்டுக்கு வாட்டர் வைக்கிற பேர்ட் பாத் வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி வச்சு, அது ஒரு விதமான பிளான்டர் தான். இது அவங்க பொண்ணு, அவங்க டாட்டர் இல்லா யாரெல்லாம் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் என்னை கூப்பிடுவாங்க, இங்கே வந்து பாரு, இது என்னோடய டாட்டர் இல்லா கொடுத்தது, இது என்னோடய பேத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லில்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அவங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து காடிலைன் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபிக்கல் லுக் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஊரில் பனைமரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக் இருக்கிறதுனால நமக்கே ஆசையாக இருக்கும். எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குன்னா ஒரு ட்ராபிக்கல் கார்டன் அமைக்கணும்னு. இங்கே பாருங்கள், இந்த குட்டி வாழை மரம் என்கிட்ட உள்ள முசா பாஸ்டோ தாங்க. ஒரு சின்ன கிழங்கு ஸ்ப்ரிங்கில் வந்து நான் கிளியர் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேறு தான் இருந்துச்சு. பொதுவாகவே வாழை மரத்தில் அந்த சைட்லேருந்து சக்கஸ் வளருவாங்க. அதாவது நம்ம வாழை கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பொதுவாக இங்கெல்லாம் சக்கஸ்னால் சொல்லுவோம். அந்த சக்கஸ்லேருந்து ஒரு சின்ன பல்பு தான் அது. அதை அவங்க கிட்ட கொடுத்த மொத்தம் 4 இருந்துச்சு. 4 வச்சேன், 4மே தனித்தனியாக வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு கொடுத்ததுல எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கே ஆசையாக இருக்குது. அவங்க டெய்லி என்னை கூப்பிட்டு காட்டுவாங்க. அவங்க இதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட், அதாவது மிக்ஸ்டு காம்போஸ்ட், மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் வாங்கி அதில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் பிளான்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஐஸ் பிளான்ட் அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்மளும் நல்ல பிளான்ட் ஷேர் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு சின்ன குளம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்ல அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் அவங்களே தான் க்ரியேட் பண்ணாங்க. அந்த குளத்தில் தண்ணி போட்டு அதிலே ஒரு படி மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து அவங்க பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் வைல்ட் லைஃப் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காயெல்லாம் காய்க்குங்க. ஏன்னா அது பாலினேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் பிளான்ஸ்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பிளான்ஸ் ஸ்வாப் பண்ணாலே போதும், உங்கள் கார்டன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆகிடும். நான் என் தோட்டத்தில் அப்படிதாங்க. நான் நிறைய அவங்களுக்கு பிளான்ஸ் கொடுப்பேன், அவங்க எனக்கு நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளான் ஷேரிங் நிறைய பண்ணுறதுனால எங்கள் 2 பேரும் தோட்டத்துக்குமே நிறைய பூக்களாக நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது.
இவங்களும் நிறைய இந்த கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க 24 மணி நேரமும் தோட்டத்தில் தாங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க தோட்டத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து க்ரொக்கோஷ்மியான்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே வந்து இம்பாட்டியன்ஸ் இருக்குது. இந்த பார்டர்ஸை பாருங்களேன். இந்த பார்டர்ஸ்லையும் அவங்க நிறைய பூஸ் வச்சுருப்பாங்க. அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது இங்கேருந்து இவ்வளோ அந்த பிளான்ட் இருக்கிறதே தெரியாது. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அவங்க கரெக்டாக ஒரு பிளான்ட் முடியும், அதை கட் பண்ணி விடுவாங்க, அடுத்த பிளான்ட்ஸ் வரும். அந்த மாதிரியே அவங்க சூப்பராக அவங்க தோட்டத்தை ஒரு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்குறேன். See you soon.